நாடுகளுக்கு இடையிலான தலைவர்களுடைய பயணங்கள், நாடுகள் தங்களுக்கு இடையிலான ராஜரீக ராஜதந்திர உறவுகள் என்பது உலகத்தில் இருக்கிற வளமையான ஒன்று. அதன் அடிப்படையில் ஆசியாவிலே ஒரு பிராந்திய வல்லரசாகவும் உலகத்திலே ஒரு மிக அடையாளமிக்க நாடாகவும் இருக்கிற பாரதத்தினுடைய பிரதமர் இலங்கை வருவதல் என்பது இலங்கையினுடைய முதலீடுகள், இலங்கையிலே இருக்கக்கூடிய தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஒரு அயல் நாடாக இருக்கின்ற இந்தியாவுக்கு இருக்கிற தொடர்புகள் தொடர்பிலே அவர்கள் உரையாடி கொள்வதும் தங்களுடைய இணக்கப்பாடுகளை இன்னும் ஒரு வகையிலே பலப்படுத்தி கொள்வதும் நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு நாட்டினுடைய பிராந்திய வல்லரசினுடைய ஒரு நாட்டின் தலைவர் இந்த நாட்டுக்கு வருகை தருதல் என்பது ஒரு புதிய விடயமல்ல, வளமையான அவர்களுடைய ராஜரீக நடவடிக்கைகள். அந்த வகையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய செயற்பாடுகள் எடுத்துக்கொள்ளப்படலாம் அல்லது ஒப்பந்தங்கள் எழுதி கொள்ளப்படலாம். அந்த வகையில் அவருடைய வரவு நாடுகளுக்கு இடையிலான பயணம் என்ற அடிப்படையும் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு என்ற வகையிலும் நாங்கள் அதனை பிழையாக பார்க்கவில்லை. கூடுதலாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பதும் இலங்கையில் இருக்கின்ற செயல்பாடுகள், பொருளாதார நடவடிக்கைகள், இந்தியாவினுடைய வருகை என்பது குறிப்பாக முழு இலங்கையையும் தன்னுடைய செயல்திறனுக்குள்ளும் தன்னுடைய நிலைமைக்குள்ளும் வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது. ஆனால் ஈழத்தமிழர்கள் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையை வாழுகிறார்கள். குறிப்பாக சீனா மீது கொண்டிருக்கிற பற்றும், சீனா மீது இலங்கை கொண்டிருக்கிற மன உறுதி என்பது இந்தியா மீது சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கோ அல்லது சிங்களவர்களுக்கோ குறைவானது. கூடுதலாக அவர்கள் ஈழத்தமிழர்கள் மீதான தாக்குதலை மேற்கொள்வது கூட இந்தியா மீதான அச்சம்தான் ஈழத்தமிழர்களை தாக்குகின்றார்கள்.